கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா வெர்ஷன் டிடெக்ஷன் இப்போ வெர்ஷன் அண்ட் சர்வீஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் என் ஆப் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்கு லெட்ஸ் சே ஐ டு என்ன நான் பண்ண போகிற ப்ரொசீஜர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். வெர்ஷன் அண்ட் சர்வீஸ் டிடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்வின்னு சொல்கிறதுக்கு வெர்ஷன் உங்களுக்கு என்ன பண்ணால் இது டிட்டர்மைன் இந்த வெர்ஷன் வந்து சர்வீஸும் உங்களுக்கு இன்ஃபோ பண்ணும். ஓகேவா? வெர்ஷன் இன்டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் இருக்குது, சம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் 9 வந்து 9 வந்து மேக்ஸிமம். ஓகேவா? 9 வந்து மேக்ஸிமம். 7 வந்து நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி போல ஒரு போர்ட் சர்வீஸ்லாம் காட்டும்ல அந்த மாதிரி. தென் வந்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்கேன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இன்டென்சிட்டி. ஓகேவா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், என் ஆப் கிட்ட வந்து ஒரு வெர்ஷன் டிடெக்ஷன் கொடுத்துருவோம். எஸ்வியும் கொடுத்துட்டு இங்கே வந்து கூகுள் நான் கொடுக்குறேன், google.com. ஓகே, வெர்ஷன் எனக்கு இதோட வெர்ஷன் டிடெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓ சாரி. ஓகே, இங்கே ஸ்மால் கொடுத்துட்டேன், ஒரு நிமிஷம் கேப்ஸ் கொடுத்துப்போம். ஓகே, எனக்கு கூகுளோட சர்வீஸ் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அனதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், என் ஆப் கிட்ட நான் இங்கே வந்து எஸ்வி வெர்ஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெர்ஷன் டிட்டர்மைன் பண்ணலான்னா எப்படி நான் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஓகே, நார்மல் ஸ்கேன் கொடுப்போம். ஓகேவா? இங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து கூகுள் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு google.com அப்படி நார்மல் ஸ்கேன் ஒன்று பண்ணிடுறேன். நார்மல் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெர்ஷன் டிடெக்ஷனுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகேவா? ஓகே, பிளாக் ஆகுதா? ஒரு பிரச்சனை இல்லை. இட் டேக்ஸ் சம் டைம்ஸ். ஓகேவா? இது கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆகும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 80% இது வெர்ஷன் டிலேட் பண்ணி கொடுத்துரும். இது கொஞ்சம் ஸ்கேன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்கேன் கூகுள் பெருசு, ஏன்னா இது ரிமோட் இல்லை, ரிமோட் இன்டர்னலாக நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண இது ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, இன்டர்னலாக நம்ம ட்ரை பண்ணிவிடுவோம். நம்ம மெட்டாஸ்பிளாட்டபிள் 2 ஓப்பன் பண்ணிப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னொரு சைடு ரூட் ஆகிட்டோம். ஓகே, இது கொஞ்சம் வெர்ஷன் டிடெக்ஷன் கொஞ்சம் காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெர்ஷன் அவங்களை டெலிட் பண்ணல. ஓ மை காட், வெர்ஷன் அவங்களை டெலிட் பண்ணல, ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இது கேன்சல் பண்ணிவிடும். ஜஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த என்ஆப்போட உங்களுக்கு இந்த மெட்டாஸ்பிளாட்டபிள் 2ஓட போர்ட் பம்ப் காட்டுறேன். என்ஆப் சர்வீஸ் $182. ஓகே, இது என்னோட மெட்டாஸ்பிளாட்டபிள் ஐபி அட்ரஸ். ஓகே, இதோட வெர்ஷன் கொடுக்குறேன். ஓகே, வெர்ஷன் கொடுக்க வேணாம், ஜஸ்ட் நார்மல் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, நார்மலாக உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். நார்மல் ஸ்கேனுக்கும் வெர்ஷன் டிடெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகேவா?
ஜஸ்ட் அதே சேம் டைம். ஓகே. ஸோ இங்கேயும் நம்ம கொடுத்துரும். இங்கே வந்து வெர்ஷன் டிடெக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேவா. ஏன்னா கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், அதனால் நம்ம இப்போயே கொடுத்துடலாம். இட்ஸ் டேக் சம் டைம் ஓகேவா, அதனால் இப்போயே கொடுத்துரும், என்ட்ரு கொடுத்துரும். ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் அவர் பிளாக்கிங் அவர் ஐபிஏ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுனுச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து பிஎன் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஹாஸ்ட் டிஸ்கவரி உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் ஸ்கிப் பண்ணிவிடும். ஹாஸ்ட் டிஸ்கவரி வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கேன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே அகைன் ஐ ட்ரை ஸ்டெல்த் ஸ்கேன் கொடுப்போம். ஓகே, வெர்ஷன் டிடெக்ஷன் ஆகிட்டுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அகைன் வில் ட்ரை. ஓகே, லெட்ஸ் டூ பண்ணியாச்சு. இங்கே இந்த சைடு பார்ப்போம். கொஞ்சம் ஸ்கேன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா 32 நான் முடிஞ்சிருக்கு. இங்கே வாட் டைம்? ஓகே, இப்போனா ஒரு ஹாஸ்டே 0% இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப லோவாக இருக்கும். நம்ம விண்டோவில் ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். விண்டோவில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்ட்டு விண்டோவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன? ஓகே, இதே சேம் ஐபி அட்ரஸ். இதோட வெர்ஷன் ஃபஸ்ட்டு நார்மலாக ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஒரு நார்மல் ஸ்கேன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சர்வீஸ் டிடெக்ஷன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு விண்டோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இது ஒரு லினக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லினக்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் விண்டோஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஜென் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு விண்டோஸில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு என்ன உங்களுக்கு சைன் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது ஓகேவா. இந்த போர்ட்ஸில் இதுலேருந்து எனக்கு வெர்ஷன் வேணும். இந்த போர்ட்ஸோட வெர்ஷன்ஸ்லாம் வேணும். எனக்கு டெடெக்ட் பண்ணி காட்டல. எனக்கு வெர்ஷன் வேணால் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து இங்கே ஓகே ஓகே ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே நிமிஷம். ஓகே, 1 மினிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ஸ்போர்ட்ஸில் என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்ன கிட்ட நான் என்ன சொல்கிறேன், வெர்ஷன் டெடெக்ட் பண்ணு அதோட வெர்ஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துறோம். ஓகே, இது என்ன பண்ணால் இப்போ அதில் இருக்கிற சர்வீஸுக்குள்ள போர்ட்ஸ் ஸ்கேன் ஆகுதுல, போர்ட்ஸ் ஸ்கேன் ஆகிட்டு அதில் என்னென்ன சர்வீசஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு காட்டிட்டு நம்மளுக்கு இப்போ அதோட வெர்ஷன் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் ஓகேவா. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா விண்டோஸில் நான் ஏன் ட்ரை பண்ணேன்னா விண்டோஸ் ஓவரால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது வந்து லினக்ஸ் ரொம்ப ஸ்கேன் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா விண்டோ 92%. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா சர்வீசஸுமே உங்களுக்கு வெர்ஷன் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்ன வெர்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ஓப்பன் எஸ்எஸ்ஹெச், தென் வந்து லினக்ஸ் டெல்நெட்டு, தென் வந்து ஐஎஸ்சி அப்பாச்சி சர்வர் உங்களுக்கு காட்டியிருக்கு. தென் இந்த மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு காட்டியிருக்கு. வெர்ஷனை டிடெக்ட் பண்ணியிருக்கு. இது எப்படி எக்ஸ்பேக்ட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. லினக்ஸில் போய்ட்டு எம்எஸ் ஆஃப் கன்சோல் அப்படி கொடுத்துருவாங்க. நீங்கள் விண்டோலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். விண்டோவில் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் ரொம்ப இழுத்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு காட்டவே இல்லை பாருங்கள், போர்ட்ஸ் நம்மளுக்கு காட்டவே மாட்டுது. ஸோ அதனால் நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நான் இப்போ டிடெக்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் ஏதாச்சும் ஒரு எஃப்டிபி சர்ச் இந்த வெர்ஷன் இருக்கா பார்ப்போம். சர்ச்னு கொடுத்துருங்க. சர்ச்னு கொடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இது இருக்கா எக்ஸ்பிளைட் இருக்கா பார்த்தப்ப ஓகே பேக் டோர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விஎஸ்எஃப்டிபிடி இதோட பேக் டோர் இருக்குது 2-3 வெர்ஷன். ஓகே, வெர்ஷன் இருக்குது. இந்த வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த வெர்ஷனோட பேக் டோர் இருக்கா, கமெண்ட் இருக்கா, எக்ஸிக்யூட்டிவ்லாம் இருக்கா, மெக்டாஸ்பிளைட்டில் பார்ப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன, ஓப்பன் எஸ்எஸ் ஓப்பன் வேணாம், சாம்பா
ஸோ ஓகே இது இருக்கா பார்ப்போம். சர்ச் கொடுத்துட்டு ஓகே கேன் நான் கொடுக்குறேன். ஓகே இது நோ ரிசல்ட், அதோட எக்ஸ்ப்ளாய்ட் எதுவும் இல்லைன்றுச்சு. அப்பாச்சி பம்பை ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்பாச்சி டாம் கேட். சர்ச் கொடுத்துட்டு அப்பாச்சி டாம் கேட். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சிஸ் இந்த மாதிரி காட்டிடும் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் காட்டியிருக்கு. ப்ரோட்டோகால் வி பாயிண்ட் வெர்ஷன் 1.3. ஓகே இங்கே எங்கேயும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் பண்ணிவிட்டு வெர்ஷன் பார்ப்பாங்க. இந்த வெர்ஷன் எனக்கு கண்டுபிடிச்சிட்டு இங்கே எது எக்ஸ்பெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து ஸ்கேன் பண்ணி வெள்ளர்பிட்டை எடுத்து மெட்டாஸ்பிளாட் மூலியமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து என்னோடய வெட்டி மிஷினாக இருக்குன்னா இந்த மிஷினாக நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஓகேவா, இந்த மிஷினாக நம்ம ஸ்கேன் பண்ணோம். இந்த மிஷினை நான் ஹேக் பண்ணால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு போர்ட்ஸ் என்னென்ன ஓப்பன் இருக்குது நாம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வெர்ஷன் டிடெக்ட் பண்ணிக்கூடன்னு டிடெக்ட் பண்ணிட்டோம். டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இதில் இருக்கிற மீன்ஸ் வந்து இதில் என்னென்ன எக்ஸ்பர்ட்லாம் இருக்குன்னு நான் இதில் சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஓகேவா, இதை ஹேக் பண்ண முடியுதா, எக்ஸ்பர்ட் இருக்கான்னு பார்ப்பேன். இந்த எக்ஸ்பர்ட் வச்சு நான் அந்த சிஸ்டமை ஹேக் பண்ணி கம்ப்ரமைஸ் பண்ணி அதில் இருக்கிற டேட்டா சென்சிட்டிவான டேட்டாஸ் பார்க்கலாம், அவங்க ஃபைல்ஸை ரீட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஓகேவா, தென் வந்து நான் உங்களுக்கு விண்டோவில் பண்ணுறேன். விண்டோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா, என்ஆப் கொடுத்து என்ஆப் கிட்ட நெக்ஸ்ட்டு நம்ம வெர்ஷன் டிடெக்ஷனில் என்ன பண்ண போகிறோம், இன்டென்சிட்டி நம்ம பண்ண போகிறோம். வெர்ஷன் இன்டென்சிட்டி. ஓகேவா, இது வந்து மொத்தம் ஸ்டாண்டர்டைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 or 4 ஸ்டாண்டர்டைஸ் இருக்குது. 9னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து மேக்ஸிமம் லெவலில் உங்களுக்கு ஹை லெவலில் இன்டென்சிட்டி. 7னா இப்போ டிஃபால்ட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்ல, வெர்ஷன் ஸ்கேன் பண்ணுறோம்ல, அது நார்மல். 1னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைடு ஏதாச்சும் எடுத்துப்போம். ஓகே, இது தமிழ் பிரிண்ட், இந்த சைடு எடுத்துப்போம். இந்த சைடோட எனக்கு வெர்ஷன் அண்ட் அதோட இன்டென்சிட்டி வேணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ஆப் கிட்ட வெர்ஷன் நம்ம வேணால் வெர்ஷன் ஸ்கேன் என்ன பண்ண டிடெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொடுத்துட்டு இந்த சைடை கொடுத்துட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெர்ஷன் டிடெக்ஷன் வெர்ஷன் இன்டென்சிட்டி வந்து லெவல் ஒரு ஹை லெவல் நம்ம கொடுத்துரும். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கேருந்து 9 கொடுத்துரும். 9 கொடுத்துட்டா அவங்களுக்கு ஹை லெவல் ரேஞ்ச். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இது வெர்ஷன் டிடெக்ஷன் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும். பேக்ரவுண்டில் என்ன நடக்குது பார்ப்பேன். எஸ்கேப் கொடுக்க போகிற ஸ்டில்ஸ் ஸ்கேன் ஆகிட்டுக்கு ஒரு 50% கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன நீங்கள் வந்து லினக்ஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். லினக்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை அவுட் விண்டோ. ஓகேவா, நான் சேம் ப்ரொசீஜர்னால் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸ்கேனிங் வந்து எல்லாத்துலேயுமே சேம் ப்ரொசீஜர்னால் மேக்காக இருந்தாலும் சரி, விண்டோவாக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர்னால் அதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதே சேம் டைம் நீங்கள் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதே சேம் ஸ்கேன் தான் ஆகும். இது கொஞ்சம் ரிமோட்டுங்கிறதுனால, ரிமோட்ஸ் மீன்ஸ் வந்து இது வந்து நம்ம இன்டர்னல் இந்த மாதிரி ஓப்பனாக இல்லைல்ல, நெட்ஒர்க்காக இல்லை, அவுட்டர் அதாவது ரிமோட் எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் தானே. ஸோ அதனால் ஸ்கேன் டைப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அனதர் சைடு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா வெர்ஷன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. வெர்ஷன் லைட்டுங்கிறது உங்களுக்கு வந்து இன்டென்சிட்டி லெவல் வந்து 2. ஓகேவா, ஸோ நம்ம இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துக்கலாம். என்ன சைடு, மூவிஸ்டா. ஸோ ஓகே, இந்த சைடை எடுத்துப்போம். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ஆப் கிட்ட ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு சைடு கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொடுக்கறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகே, டார்கெட் வந்து ஃபிசிக் ஆகலை, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ப்ராசஸ் ஆகிட்டுக்கு. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அது ஃபெயில் ரிசால்ட் வந்துருக்கும். ஏன்னா ஓவர் ப்ராசஸ் ஆகிட்டுமா, ஸ்கேன் ஆகிட்டு கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிலே ஆகும். ஒரு ஸ்கேன்
முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு நெட்வொர்க் வந்து ரொம்ப பேக்கெட்ஸ் பேக்ரவுண்டில் அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எகெயின். நம்ம இன்டர்னல் நெட்வொர்க் பண்ணோம்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன கிட்ட ஏன்னா இன்டர்னலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். 192.168. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம லோக்கல் மிஷினில் இருக்கிறத ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெர்ஷன் வந்து லைட்டான யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ஓகே ஸ்கேன் பண்ணியிருக்கு, பட் ஆனால் அந்த வெர்ஷன் கேப்சர் பண்ண முடியல. ஓகே ஒரு ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்க அது வெர்ஷன் டேட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் செக்யூராக இருந்தால் சம்டைம்ஸ் வந்து பண்ணாது. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நம்ம டார்கெட் இந்த பிசி வந்து ஸ்கேன் பண்ணணும். லைட் வெர்ஷன் பண்ணியிருக்கோம். லைட் வெர்ஷன் பண்ணதுனால அதோட வெர்ஷன் டேட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். நார்மலாக ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நார்மல் ஸ்கேனுக்கும் அந்த ஸ்கேனுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே நார்மல் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வெர்ஷன் போட்டு உங்களுக்கு எந்த வெர்ஷன் உங்களுக்கு டெலிட் பண்ணி காட்டாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து என்னென்ன போர்ட்ஸ் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு காட்டும். சர்வீசஸ் மட்டும் உங்களுக்கு வெர்ஷன் போட்டு உங்களுக்கு வெர்ஷன்லாம் ஸ்கேன் பண்ணி காட்டாது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆப்பில் அனதர் சைடு வந்து லைட் யூஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு லைட் யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் டைம் டேக் வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது சீக்கிரமாக உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்ஷன் டிடெக்ஷன் வந்து ஆல்னு இருக்குது. ஜஸ்ட் வந்து ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே காட்டும். உங்களுக்கு இன்டென்சிட்டி லெவல் பொறுத்தவரைக்கும் 9. ஓகேவா? நம்ம அனதர் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஒரே சிஸ்டம் உங்களுக்கு பண்ண உங்களுக்கு புரியுமா, கொஞ்சம் கன்சிடர் பண்ண உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஃபாக்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே இங்கே போய்ட்டு இதோட ஐபி இஃப் கன்ஃபியூ கொடுத்து பார்ப்போம். ஓகே இதோட ஐபி அட்ரஸ் வேறு லிங்க் ஆன் இன்டர்நெட். ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு ஈத்தர்நெட் லிங்க் ஆகிருக்கு. ஓகே ஜஸ்ட்டு வந்து இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸை போய்ட்டு நீங்கள் மாற்றிங்கன்னா ஓகே இதோட அட்ரஸ் பார்த்துருப்போம் 0 சப்நெட் அட்ரஸ். ஓகே 0. ஓகே இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ஆல் இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்ட்ஸ் எல்லா போர்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி கொடுங்கிறேன். இப்போ ஜஸ்ட் வந்து ஓகே நான் வந்து இங்கே வந்து 0. ஓகே 0. தென் வந்து வெர்ஷன் ஸ்கேன் கொடுத்துப்போம். ஏன்னா வெர்ஷன் ஸ்கேன் கொடுத்தோன்னா உங்களுக்கு வெர்ஷனே டிடெக்ட் ஆகும். எஸ்வி கொடுத்தாச்சு. இங்கே வந்து ஆல் மட்டும் கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஆல் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஸ்கேன் ஆகிட்டுருக்கோம். வெயிட் டு ப்ராசஸ். ஓகே பிளாக் ஆகுது. ஓகே ட்ரை அவுட் பிஎன் ஹாஸ்ட் டிஸ்கவரி ஸ்கிப் பண்ணிவிடும்.
ஓகே நான் ட்ரை பண்ணியிருக்கோம். வாட் ஹேப்பன் பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போயே ஸ்கேன் பண்ணியிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ஹோஸ்ட் வந்து அலைவில் இல்லை, டவுன்லன்னு காட்டியிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். $198. இங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வந்து இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு பிரிட்ஜ் நெட்ஒர்க்கு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் நெட்ஒர்க்கான நேட் ட்ரையோட்ட ஹாஸ்ட் ஒன்லி ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே ஐபி அட்ரஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து 4 கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து கொடுத்து பார்ப்போம். இந்த ஐபி அட்ரஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுக்கு. இப்போ ஐபி கான்ஃபிக் கொடுத்து பார்ப்போம். இஃப் கான்ஃபிக் கொடுத்து பார்ப்போம். இஃப் கான்ஃபிக் ஓகே நமக்கு அட்ரஸ் கிடச்சிச்சு. ஓகே லிங்க் ஆகிருக்கு ஓகே ஐபி அட்ரஸ். ஜஸ்ட் இப்போ வெய் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதான் அட்ரஸ், நம்ம அட்ரஸ். ஓகேவா, இந்த அட்ரஸ் காப்பி பண்ணிங்க. ஓகே ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து லைட் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரே மிஷின் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஒரே மிஷின் பண்ண மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால நான் உங்களுக்கு இவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறேன். இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அட்ரஸ் 169.254.7.18. ஓகே ஸ்கேன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே எனேபிள் அன்ரீச்சபிள் ஆகும்ல, அதாட்டி அது பிளாக் ஆகுது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம போகும்போது ட்ரை பண்ணிவிடுவோம். நம்ம இந்த அட்ரஸை லோக்கல் மிஷினே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மெட்டாஸ்பேட்டபிள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஜஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு என்ன ஆப் கேட்டால் நான் சொல்லிடுறேன். என்ன ஆப் வெர்ஷன் டிடெக்ஷன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எனக்கு வெர்ஷன் எல்லா வெர்ஷனும் காட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி கொடுத்த போல் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சம் வெர்ஷன்லாம் காட்டாது, ஹிடனாக இருக்கும். ஹிடனாக இருக்கிற வெர்ஷன்ஸ்லாம் சம்டைம்ஸ் காட்டும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் இருக்கிற வெர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டாது. சம்டைம்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஃபயர்வால் பைபாஸ் பண்ணி உங்களுக்கு டானாகவே காட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்ததுனால நம்மளுக்கு காட்டியிருக்க வெர்ஷன்ஸ்லாம் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரேஸ்னு ஒரு கமெண்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். வெர்ஷன் ட்ரேஸ் இது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு ஸ்கேன் ப்ராசஸ் ஆகுதுல, அது என்னென்ன ஸ்கேன் ப்ராசஸ் ஆகும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ஆப் கிட்ட சொல்லிவிடுங்க. என்ஆப் கிட்ட கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். எஸ்வி வெர்ஷன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு டைமும் இப்போ வெர்ஷன் டிடெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா எஸ்வி நீங்கள் யூஸ் பண்ணியே தரணும். அப்போனா உங்களுக்கு வெர்ஷன் டிடெக்ஷனில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, ஓகே இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிட்டுக்கோங்கன்னா வெர்ஷன் ட்ரேஸ். இந்த ட்ரேஸ் என்ன பண்ணால் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதோட கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் ஆகிட்டுக்கிட்டு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ஆப் கிட்ட சொல்லியிருக்கேன். என்ஆப் கிட்ட வெர்ஷன் டிடெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு வெர்ஷன் ட்ரேஸ் கொடுத்ததுனால நம்மள்ட்ட என்ன பண்ணலான்னா அந்த ஐபி அட்ரஸில் இருக்கிற வெர்ஷனை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸ்கேன் பண்ணும்போது அதோட டீட்டெயில்ஸ்லாம் நம்மளாட்டி பார்க்க முடியும். ஓகேவா, அதனால நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெக்வஸ்ட்லாம் போயிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ ரெக்வஸ்ட் ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராசஸஸ்
இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னு காட்டியிருக்கு. ஓகே நம்மளுக்கு காட்டினதுக்கப்புறம் நம்மளோட போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸோட வெர்ஷன் டிடெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், நம்மள வந்து வெர்ஷன் டிடெக்ஷன் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாய்.